நம சிவாய. குருவாரம் அண்ணாலே குரு ஸ்லோகம் சொல்லணும். நமக்கு பிடிச்ச எந்த குருவாக இருந்தாலும் சரி, நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்களே இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்து தெய்வத்துக்காகவே வாழ்ந்து எப்படி சொல்றது, ஜீவசமாதி ஆனவங்க நிறைய குருமார்கள் இருக்காங்க. ஜீவசமாதி ஆனா நிறைய பேர் குருமார்களாக நமக்கு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குரு ராகவேந்திரரை எடுத்துக்கலாம், சாய்பாபாவை எடுத்துக்கலாம், காஞ்சிமா பெரியவரை எடுத்துக்கலாம், வள்ளுவரை எடுத்துக்கலாம், சொல்லிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் நான் சிறு குழந்தையா இருக்கும் போது என்னோட இல்லத்தில் என்னோட பாட்டி ஸ்ரீ குரு ராகவேந்தருடைய பக்தர். வேலைக்கிழமைனால அவங்களும் விரதம் இருப்பாங்க, என்னையும் சேர்த்து விரதம் இருக்க வைப்பாங்க. எனக்கு ஒரு 2-3 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது கொடுக்க மாட்டாங்கன்னா பழங்கள் தருவாங்க. விரதம் இருந்து ராகவேந்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வீட்டில் வந்து உணவே எடுப்பாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா வேலைக்கிழமைனாலே நம்ம குருக்களை நிச்சயமாக நினச்சி பார்க்கணும், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். வாய்ப்பு இருந்தால் விரதம் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம உணவு எடுத்துக்கிட்டு பகவானுக்காக உண்மையாக உள்மனதோடு அவங்கள நேசித்து நாம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். எப்பவும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அந்த வரிசையில் குருக்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஸ்லோகம், என்னுடைய குரு ராகவேந்தருக்கு பிடிச்ச ஸ்லோகம் இப்போ நான் சொல்கிறேன். எனக்கு சிறு வயசுல என்னுடைய பாட்டிமா கற்றுக் கொடுத்தது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனுவி. நீங்கள் இந்த மாதிரி சிறு சிறு ஸ்லோகங்களை சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் சிறு வயசுலேயே ஆகட்டும், இனிமேல் கற்றுக்கிறதாவே இருக்கட்டும், கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுலேயும் இந்த ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்லோகம் ரொம்ப சுலபம் தான், கற்றுக்கோங்க. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனுவி. நம்ம சிவாச்சேல் முருக குருவேஸ்வரனும் குருவே தனி. குரு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. நம்ம சிவாய வாழ்க, நான் தாழ்வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீதான் தாழ்வாழ்க.